திருச்செந்தூர் நகராட்சியில் பல மடங்கு வரி உயர்த்தப்பட்டுள்ளதை கண்டித்து 18, 21ஆம் வார்டுகளில் பொதுமக்கள் வீடுகள் முன்பு கருப்பு கொடி கட்டி தேர்தல் புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் வயிற்று பகுதிக்கு ஸ்கேன் எடுக்கும் பிரிவிற்கு நிரந்தர செவிலியர்கள் வேண்டும் என அந்த பிரிவு மருத்துவர்கள் கடந்த 2 தினங்களாக ஸ்கேன் பணிகளை செய்யாமல் புறக்கணித்து உள்ளனர். இதனால் நோயாளிகள் மிகவும் அவதியடைந்து வருகின்றனர். திருச்செந்தூர் நகராட்சியில் பல மடங்கு வரி உயர்த்தப்பட்டுள்ளதை கண்டித்து 18, 21ஆம் வார்டுகளில் பொதுமக்கள் வீடுகள் முன்பு கருப்பு கொடி கட்டி தேர்தல் புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் பேரூராட்சி கடந்த 2021ஆம் ஆண்டு நகராட்சியாக தரம் உயர்த்தப்பட்டது. நகராட்சியான பிறகு சொத்து வரி உயர்வு பல மடங்கு உயர்த்தப்பட்டது. இதற்கு பல்வேறு அரசியல் கட்சிகளும் பொதுமக்களும் எதிர்ப்பு தெரிவித்து வந்தனர். இருந்தபோதிலும் நகராட்சி நிர்வாகம் வரியை குறைக்க நடவடிக்கை எடுக்காததால் பொதுமக்கள் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட போவதாக கூறினர். இந்நிலையில் 18, 21ஆம் வார்டுகளில் உள்ள முத்தாரம்மன் கோவில் தெரு, கிருஷ்ணன் கோவில் தெரு உள்ளிட்ட தெருக்களில் சுமார் 300 வீடுகளில் நகராட்சி சொத்து வரி, வீட்டு வரி, குடிநீர் வரி பல மடங்கு உயர்வை கண்டித்து வீடுகளின் முன்பு கருப்பு கொடி கட்டி போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் வயிற்று பகுதிக்கு ஸ்கேன் எடுக்கும் பிரிவிற்கு நிரந்தர செவிலியர்கள் வேண்டும் என அந்த பிரிவு மருத்துவர்கள் கடந்த 2 தினங்களாக ஸ்கேன் பணிகளை செய்யாமல் புறக்கணித்து உள்ளனர். இதனால் நோயாளிகள் மிகவும் அவதியடைந்து வருகின்றனர். தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் நாள் ஒன்று மாவட்டம் முழுவதிலும் இருந்து பல்லாயிரக்கணக்கான நோயாளிகள் வருகை தருகின்றனர். இங்கு அளிக்கப்படும் தனியார் மருத்துவமனைக்கு நிகரான பல்வேறு உயர்தர சிகிச்சைகள் மூலம் பலர் நல்ல முறையில் குணமடைந்து வீடு திரும்புகின்றனர். மேலும் பல்வேறு அதிநவீன கருவிகள் மூலமும் இங்கு சிகிச்சை அளிப்பதால் ஏழை எளிய மக்கள் மிகவும் பயன்பெற்று வருகின்றனர். இத்தகைய சூழ்நிலையில் இந்த மருத்துவமனையில் முதல் தளத்தில் செயல்பட்டு வரும் வயிற்று பகுதி ஸ்கேன் பிரிவில் மட்டும் 8 மருத்துவர்கள் பணியாற்றி வருகின்றனர். இவர்களுக்கு உதவியாக சில பயிற்சி செவிலியர்களும் பணியில் அமர்த்தப்பட்டுள்ளனர். இந்நிலையில் வயிற்றுப்பகுதி ஸ்கேன் பிரிவிற்கு பயிற்சி செவிலியர்களை பணியில் அமர்த்தியுள்ளதால் தாங்கள் வயிற்றுப்பகுதி ஸ்கேன் எடுக்க முடியவில்லை, சிரமமாக உள்ளது என்பதால் தங்களுக்கு நிரந்தரமாக பணியாற்றும் செவிலியர்கள் தான் வேண்டும் என அந்த பிரிவில் உள்ள 8 மருத்துவர்களும் பணிகளை செய்யாமல் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதால் ஸ்கேன் பகுதி மருத்துவர்களின் இந்த போராட்டத்தினால் தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு பல்வேறு பகுதிகளில் இருந்து வயிற்று பகுதிக்கு ஸ்கேன் எடுக்க வரும் நோயாளிகள் கடந்த 2 தினங்களாக மிகவும் சிரமத்திற்குள்ளாகியுள்ளனர். மேலும் இந்த விவகாரத்தில் சுகாதாரத்துறை அமைச்சராகவும் நடவடிக்கை எடுத்து தீர்வு காண வேண்டும் எனவும் நோயாளிகள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். பாரதிய ஜனதா கட்சியின் நடிகை குஷ்பு அவர்களே அடக்கி வாசியுங்கள், தமிழ்நாட்டு பெண்கள் உங்களுக்கு தக்க பாடம் புகட்டுவார்கள் என அமைச்சர் கீதா ஜீவன் கண்டனம். கலைஞர் மகளிர் உரிமை தொகை பெறும் பெண்களை இழிவுபடுத்திய நடிகை குஷ்புவிற்கு தூத்துக்குடி வடக்கு மாவட்ட கழக செயலாளரும் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சருமான கீதா ஜீவன் கண்டனம் தெரிவித்து வீடியோ வெளியிட்டுள்ளார். நடிகை குஷ்பு முதலமைச்சர் வழங்கும் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தை பற்றி மிக இழிவாக பேசியிருந்தார். குறிப்பாக தமிழ்நாடு அரசு பெண்களுக்கு வழங்கும் தொகையை பிச்சை போடுவதாக இழிவுபடுத்தியுள்ளார். உரிமை தொகையை பெறுகின்ற அந்த 1 கோடியே 16 லட்சம் பெண்களையும் இழிவுபடுத்தி அந்த அம்மா பேசியிருப்பது மிகவும் வருத்தத்தை தருகிறது என்று தெரிவித்துள்ளார். மேலும் பெண்களுடைய வாழ்க்கை நிலையை அறியாதவர் அவர் என்பதை நாம் இதன் மூலம் அறிய முடிகிறது என்றும், அந்த அம்மாவுக்கு என்ன தெரியும், தமிழ்நாட்டில் உள்ள ஏழை எளிய மக்கள் நடுத்தர வாழ்க்கை முறை என்னவென்று தெரியுமா, அந்த 1000 ரூபாய் எவ்வளவு பயன் தருகிறது என்பதை நீங்கள் அறிவீர்களா, ஒன்றுமே தெரியாமல் வீட்டில் இருந்து வெளியே வந்து மைக்கை பார்த்து பேசுவதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன் என கூறியுள்ளார். நடிகை குஷ்பு அவர்கள் முதலமைச்சர் வழங்கும் இந்த கலைஞர் உரிமை தொகை திட்டத்தை பற்றி மிக இழிவாக பேசியிருக்கிறார்கள். குறிப்பாக தமிழக அரசு அந்த பெண்களுக்கு வழங்கும் தொகையை பிச்சை போடுவதாக இழிவுபடுத்தியுள்ளார்கள். அந்த உரிமை திட்டத்தை பெறுகின்ற அந்த 1 கோடியே 16 லட்சம் பெண்களையும் இழிவுபடுத்தி அந்த அம்மா பேசியிருக்கிறது மிகவும் வருத்தத்தை தருது. பெண்களுடைய வாழ்க்கை நிலை அறியாதவர் என்பதை நாம் இதன் மூலம் அறிய முடிகிறது. அந்த அம்மாவுக்கு என்ன தெரியும், தமிழ்நாட்டில் உள்ள ஏழை எளிய மக்கள் நடுத்தர வாழ்க்கை முறை என்னன்னு தெரியுமா உங்களுக்கு, அந்த 1000 ரூபாய் எவ்வளவு பயன் தருது என்பதை நீங்கள் அறிவீர்களா, ஒன்றுமே தெரியாமல் வீட்டிலேருந்து வெளியே வந்து மைக்கை பார்த்து பேசுறது நான் வன்மையாக கண்டிக்கிறேன். இந்த மாதிரி பேசக்கூடாது, நிலை அறியாமல் நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்றத நான் சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா உங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு ஒரு மாதத்துக்கு 1000ன்றது அப்படி தான் தெரியும். ஏன்னா நீங்கள் கோடியில் பொருள்றவங்க, பண வசதி படித்தவங்க, நீங்கள் பெரிய நடிகை, உங்களுக்கு அந்த 1000 ரூபா அப்படி தான் தெரியும். ஆனால் இந்த மாதிரி 1000 ரூபாயை வைத்து குடும்பம் நடத்துகிற அவள் வாழ்வாதாரத்துக்காக, ஒரு மருத்துவ செலவுக்காக, பிள்ளைங்க படிப்புக்காக எத்தனையோ பேருக்கு பலன் தருகிறது. அது சிலர் வந்து முதலமைச்சர் எனக்கு தர்ற சீருன்னு சொல்கிறாங்க.
சில தாய்மார்கள் என் பிள்ளைகள் பார்க்காட்டாலும் எங்கள் மகாராஷ்டிர முதலமைச்சர் எனக்கு 1000 ரூபா தந்து என்னை பார்க்குறான்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு வாழ்வாதாரத்துக்கு உதவக்கூடிய ஒரு உரிமை தொகையை நீங்கள் அசால்ட்டாக பிச்சை போடுறான்ற வார்த்தை சொல்கிறீங்க. பிச்சைன்றது அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு? நீங்கள் பாட்டுக்கு வார்த்தைகளை இப்படியெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. நிச்சயமாக இதற்கு எங்களுடைய தமிழ்நாட்டு பெண்கள் 1,16,00,000 மகளிர் உரிமை தொகை பெண்களும் உங்களுக்கு சரியான பாடம் போட்டுவார்கள். அவர்கள் உங்களை பார்த்து கொள்வார்கள். அடக்கி வாசியுங்கள் என்பதை மட்டும் நான் கூறிக்கொள்கிறேன். திருச்செந்தூர் கோவிலில் உள்ளூர் பக்தர்கள் கட்டணமின்றி தரிசனம், அறநிலையத்துறை அனுமதி. திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் வார நாட்களில் உள்ளூர் மக்கள் கட்டணமின்றி சுவாமி தரிசனம் செய்ய இந்து சமய அறநிலையத்துறை அனுமதி வழங்கியுள்ளதாக மீன்வளம், மீனவர் நலன் மற்றும் கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் உள்ளூர் மக்கள் சுவாமி தரிசனம் செய்வதற்கு தனி ஏற்பாடுகள் வேண்டும் என்ற கோரிக்கையை ஏற்று திங்கட்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை உள்ள வார நாட்களில் 100 ரூபாய் கட்டண தரிசன வரிசையில் கட்டணமின்றி வழிபடுவதற்கு அனுமதி வழங்கி இந்து சமய அறநிலையத்துறை அறிவிப்பு வெளியிட்டுள்ளது.